சென்னை திருவல்லிக்கேணி பாரத ஸ்டேட் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விரிவான தகவல்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் பாரத ஸ்டேட் வங்கி கிளையின் பூட்டு மற்றும் கிரில்கேட் பூட்டு உடைக்கப்பட்டு அங்கு கொள்ளை முயற்சி நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை பணிக்கு வந்த அதிகாரிகள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போது வங்கி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே ஸ்டேட் வங்கி உள்ளது. எப்போதும், அதாவது 24 மணி நேரமும் பரபரப்பாக காணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது இந்த வங்கி. இங்கு கேஷ் டெபாசிட் மெஷினும் இருக்கிறது. அதே போல அருகில் ஏடிஎம் மையமும் தனியாக இருக்கிறது. 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இடமாகும் இந்த இடம். இந்த நிலையில் இன்று காலை பணிக்கு வந்த அதிகாரிகள் கிரில் கேட்டை திறக்க முயன்ற போது கிரில் கேட் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. அதே போல கதவின் பூட்டும் உடைக்கப்பட்டிருந்தது. இதை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து ஸ்டேட் வங்கி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வங்கியில் லாக்கரை எல்லாம் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகளும் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். மோப்பனாய் உதவியுடன் தற்போது இங்கு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது கொள்ளையர்கள் கண்டறிவதற்காக. அதே போல தடயவியல் துறை அதிகாரிகளும் தற்போது வந்திருக்கிறார்கள். இது பழைய குற்றவாளிகள் எதுவும் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார்களா, அதே போல புது குற்றவாளிகளா என்பது தொடர்பாக ஒரு குழு ஆய்வு செய்கிறது. அதே போல அந்த பகுதியில் வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் தற்போது ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வங்கியில் உள்ள லாக்கர்களை எல்லாம் ஆய்வு செய்யும் பணியானது நடைபெறுகிறது. பணம் எதுவும் கொள்ளை போயிருக்கிறதா என்னும் விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.